பேஷண்ட் அலோபதிக்கே நினச்சிக்கோங்களேன், அலோபதிக்கு டயபெட்டிஸ்க்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாகனா இந்த ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, எரித்ரோபாய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, கால்சியம்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சொல்லிங் ஏதாவது இருந்தால் லாசிக்ஸ் அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் ஆல்ரெடி பேஷண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறது இல்லை. நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த மெடிசன்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், கூட ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, யூனானி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. யூனானியில் என்னன்னாக்கா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, ரத்தம் சுத்தம் செய்யறதுக்காக, ஒரு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்குது. சம் பேஷண்ட்ஸ் இல்லை டாக்டர் நான் ஆரோதாவது நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆல்ரெடி இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னாக்கா உங்களுடைய இஷ்டம். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூனானி மெடிசன்ஸில் இல்லை. ப்ளஸ் நாங்கள் ஃபார்முலேஷன் செய்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சேஃப். அதில் நாங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டோம், எந்த மாதிரியும் கிடையாது. ஸோ இது எங்களுடைய ஃபேமிலியோடைய ஃபார்முலா. ப்ளஸ் இந்த ஃபார்முலாஸ் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். மദ്രാസ് யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், ஜெயினுல் ஆபிதீன் மலேசியா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கோம், அமினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலேஷன் என்னன்னாக்கா ஒரு கோடட் ஃபார்முலா, இதுக்குள்ள ரிசர்ச் ஆயிருக்கு. ப்ளஸ் சேஃப் மெடிசன். உங்களுக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும் தவிர இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்து கியூர் ஆனவங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஆக்சுவலி கியூர் வேர்டு நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆஸ் பர் நான் சொன்னேன் மெடிக்கல் டெர்மினாலஜிஸில் இந்த கியூர் வேர்டுனாக்கா பின்னும் எப்போவுமே அந்த வியாதி வராமல் இருக்கிறது தான் கியூர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா அலோபதிக்லேயும் கியூர் கிடையாது, எல்லாமே மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சுனாக்கா டயபெட்டிஸ்க்காக மெயின்டெனன்ஸ்க்காக தான் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, பிபிக்காக மெயின்டெனன்ஸ்க்காக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மெடிசன் நீங்கள் சாப்பிட்றீங்கனாக்கா எல்லாமே நார்மல் ஆகிடும். மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிபி ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ பேஷண்ட் ப்ராக்டிக்கலாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரீகவர் ஆகிற பேஷண்ட் இருக்கிறாங்க. ஆனால் அதே பேஷண்ட்க்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பின்னும் யூரியா கிரியேட்டின் ஃப்ளக்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ அகைன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேஷண்ட் இருக்கிறாங்க ஒரு 2 இயர்ஸ், அவங்க சம் பேஷண்ட் டயாலிசிஸ்லேருந்து வெளியே வந்த பேஷண்ட்டும் இருக்கிறாங்க, அவங்க மெடிசன் சாப்பிட்டு விட்டுறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், முதல்ல ஒரு 1 மந்த் மெடிசன் சாப்பிடுங்க, ப்ராக்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள். எப்படி உங்கள் யூரியா கிரியேட்டினின் டவுன் ஆகுது, உங்களுக்கு இந்த ஜிஎஃப்எல் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸோ கம்மியாக பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பேஷண்ட் கரெக்டாக டாக்டர்ஸ் உடைய வார்த்தைகள் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவங்க நல்லா ஆகிட்டா என்ன நினைக்கிறாங்க, இல்லை இதுக்கு மேலே நாங்கள் டயட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை, நாங்கள் எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லி எத்தனையோ பேஷண்ட் இருக்காங்க. யூரியா கிரியேட்டின் கம்ப்ளீட் நார்மல் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க. அது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி பின்னும் யூரியா கிரியேட்டின் இன்க்ரீஸ் ஆனால் அந்த டைம் அகெயின் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.